அருள் உனக்கு போதும். இது வெறும் வார்த்தை அல்ல, தருணத்தில் இந்த உன்னதமான நன்றி திருப்பலியை அருட்தந்தை ஆரோக்கிய சகாயராஜ் அவரோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூற உங்கள் அனைவரையும் பங்கின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அனைத்து அருட்தந்தையர்களையும் குறிப்பாக உள்ளூர் குருக்கள், வட்டார குருக்கள், மறைவட்ட உறவினர்கள், அருட் சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அருட்தந்தையோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதோடு அருட்தந்தையினுடைய பணி சிறக்கவும் அழைத்த இறைவன்
அவரை தொடர்ந்து வழிநடத்தவும் தேவையான அருள் வரங்களை அவருக்காக மன்றாடுவோம். உங்கள் வலக்கரங்களை இறைவனின் பெயரால் உயர்த்தி தந்தை கடவுளின் பெயரால் என்னை ஆசீர்வதிக்க உங்களை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகும்.
செய்யட்டுமே. அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமடங்குமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியார் நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்தில் இருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் தம் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், கடவுளை பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய
வாசகம். பெருமை பாராட்டுதல் பயனற்றதே, ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டிய தேவை இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் சொல்லப் போகிறேன். கிறிஸ்துவன் ஒருவன் எனக்கு தெரியும், பட்டது எனக்கு தெரியும். உடலோடு அங்கே சென்றானோ உடலின்றி சென்றானோ எனக்கு தெரியாது, கடவுளுக்கே தெரியும். அங்கே மனித மொழி கெடாத சொற்களை, மனிதன் திருப்பி சொல்லக்கூடாத சொற்களை கேட்டான். அவனை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன், என்னை பற்றி பெருமை பாராட்ட மாட்டேன். என் குறைபாடுகளே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமைப்பட விரும்பினாலும் அது அறிவீனமாய் இராது, சொல்வது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதிலும் கேட்பதிலும் உயர்வாக என்னை பற்றி யாரும் எண்ணாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன். ஆகவே எனக்கு அருளிய தனிப்பட்ட வெளிப்பாடுகளால் நான் செருக்குறாதபடி இறைவன் அனுப்பிய நோய் ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் வருத்தியது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருந்தது. நான் செருக்குறாது இருக்கவே இவ்வாறு நடந்தது. ஆதலால் என்னிடம் இருந்து அதை அகற்றுமாறு மும்முறை ஆண்டவரை வேண்டினேன். அவரோ, நான் தரும் அருள் உனக்கு போதும், ஏனெனில் மனித வலுவின்மையில்தான் என் வல்லமை சிறந்தோங்கும் என்று சொல்லிவிட்டார். ஆகையால் நான் என் குறைபாடுகளில் தான் மனமாற பெருமைப்படுவேன். அப்போதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் குடிகொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கூறும் பதில் இறைவன் பார்த்துக் கொள்வார். இறைவன் பார்த்துக் கொள்வார்.
கவலைப்பட வேண்டாம். நீ என்னை ஏன் அஞ்சுகின்றாய்? இறைவன் பார்த்து கொள்வார். பார்த்து கொண்டார் இறைவன், ஏற்படுத்தினார். பலியாடும் கிட்டியது, பதியும் எரிபதியும் செலுத்தினார் ஆபிரகாம். இதோ தந்தை அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக குருமானவராக பயிற்சி பெற்றார். பல தொல்லைகள், பல துயரங்கள், பல ஏமாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அனைத்தையும் மேற்கொண்ட எப்படி அருள், இறைவனின் அருள், அவருடைய அருள் வல்லமை, அந்த அருள் வல்லமைக்கு தான் குறைவு கிடையாது. இறைவனுக்கு எதிராக யார்தான் இருக்க முடியும், நிற்க முடியும்? எனவே இறைவன் வெற்றி கொண்டார், அவரில் இறைவன் வெற்றி கொண்டார். எனவேதான் இன்றைய 2ஆம் வாசக நோக்கு சொல்லுகிறது, போதும், என்னுடைய அருள் உனக்கு போதும், நீ ஏன் கவலை கொள்கின்றாய்? உன்னை வருத்தும் முள், உன்னை துன்புறுத்தினாலும், யார் உனக்கு எதிரே நின்றாலும் நீ கலங்காதே, ஒருபோதும் தயங்காதே, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அருள் உனக்கு போதும், வேறு ஒன்றும் உனக்கு தேவையில்லை உன்னுடைய வாழ்க்கையில. இத்தகைய நல்ல உள்ளம் படைத்த இந்த அருட்தந்தைக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இறைவன் அவரில் இந்த ஒரு நல்ல குணத்தை கொடுத்திருக்கின்றார். பிறருக்கு பணி செய்யும், பிறரை அன்பு செய்யும் நல்ல உள்ளத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தினரிடையே அவர் வளர்ந்து இதை கற்றிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய சகோதரரும் இவ்வாறுதான் பல விதங்களிலே பணியாற்றி இருக்கின்ற அதையும் நான் கவனித்திருக்கின்றேன். எனவே இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இறைவன் இவர் வழியாக செய்ய போகும் இன்னும் பெரும் பெரும் பணிகள் அனைத்திற்கும் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த இப்பொழுதே விழைகின்றேன். இதோ ஆண்டவர் இன்றைய சுவிசேஷத்தை நமக்கு கூறுகின்றார். நீ என்னுடைய சீடனாகி இருக்க விரும்பினால் நீ அன்பு செய்ய வேண்டும். நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். உன்னை உருவாக்கியது நான் தான், உன்னை பலப்படுத்தியது நான் தான், உன்னுடைய திறமைகள் அனைத்தையும் உனக்கு கொடுத்தது நான் தான். எனவே நீ பயப்படாதே, தயங்காதே. இதோ உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் உன்னோடு இருப்பேன் என்று அவருக்கு அறுதியிட்டு உறுதி கூறுகின்றார். இந்த வேளையிலே அந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதல்ல. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மிகவும் விருப்பமுள்ள ஒரு வாக்கியமாக தோன்றுகிறது. போதும், என் அருள் உனக்கு போதும். போதுமான நான் கற்பித்ததை எல்லாம் மிக கவனமாக கவனித்திருக்கின்றார் என்றும் நான் உறுதியாக கூறுகின்றேன். ஏனென்றால் இதுதான் நான் சொல்லி தந்திருக்கின்றேன். இறைவன் தான் நமக்கு கனிவாய் கேட்டருள். இது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. அன்பின் நிறைவா, திருச்சபை வழி நடத்தும் என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உம் ஆவியின் வழியில் நடத்தி செல்ல
தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தாய் உந்தனின் ஆசி என் மீது தங்கிடுக. நல்ல ஆயினே என் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நன்றாய் ஆசிர்வதியும். நாட்டு தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளவும் சுயநலமின்றி நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசி என் மீது தங்கிடுக. அருளின் ஊற்றே என் இறைவா, என் அருள் உனக்கு போதும் என்ற உம் வாக்கை துணையாக கொண்டு தம் பணிபுரித்துவத்தை பெற்றிருக்கும் எம் புதிய குரு அருள் திரு டி. ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் நீடித்த நல் வாழ்வையும் தாரும். உன் திராட்சை தோட்டத்தில் சிறந்த பணியாளராக தம் மக்களை நடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தாய் உந்தனின் ஆசி என் மீது தங்கிடுக. வழிகாட்டும் ஆயினே என் இறைவா, என் புதிய குருவின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களை உம் அருள் நலன்களால் நிரப்பும். அவர்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் நீடித்த நல்வாழ்வையும் உமக்கேற்ற சாட்சிகளா அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசி என் மீது தங்கிடுக. வாழ்வின் ஊற்றே என் இறைவா, எம் உயர் மறை மாவட்டத்தையும் எம் பங்கையும் சிறப்பாக ஆசிர்வதியும். எம் பங்கு தந்தை, பள்ளி முதல்வர், உதவி முதல்வர் தந்தையையும் மற்றும் திருப்பலை நிறைவேற்றும் அனைத்து தந்தையர்களையும் அருள் கன்னியர்களையும் இறை மக்களையும் ஆசிர்வதிக்கவும் எம் ஊரில் இறை அழைத்தல் பெருகவும் வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தனின் ஆசி என் மீது தங்கிடுக. தந்தாய் உந்தனின் ஆசி என் மீது தங்கிடுக. இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னை முழுவதும் உமக்கு என்னை இழந்தேன், அர்ப்பணமாக்கினேன். இறைவா, இறைவா, உம் பதம் பணிந்து வந்தேன். என்னை முழுவதும் உமக்கு தந்தேன். என்னை இழந்தேன், அர்ப்பணமாக்கினேன்.
என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடனும் ஆயர்களின் கண்காணிப்பும் மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுருளை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியார்களாகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயருக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர்.
இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனையை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளெமென்ட், சிக்ஸ்டோஸ், கொர்னேலியோஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்தோகோனஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேருபயங்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இது மாறுவதாக. வாழ்நாட்டி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: என் அவ்வண்ணமே இரவு பிறந்தை அருந்தியம் பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும்.
எல்லாம் வல்ல சென்று அமைதியில் துயில் உள்ளோம். அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இப்பங்கில் இறந்தவர்களையும் இங்குள்ள குருக்களின் குடும்பங்களில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மலை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேபான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியா, அலெக்சாண்டர், மார்சலினோஸ் பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெட்வா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் விழிப்புணர்வு அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தரும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது காண்கின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாகவே இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிட்டு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிகளை ஆண்டவரே இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவரே சுவின் திருவுடலே பேரன்பால் சிந்திய திருரத்தமே எம்முடைய ஆராயோ உந்தன் இன்னுறவை தாராயோ வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உமதாய் மாற்றும் உயிரமுதே அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவரே சுவின் திருவுடலே பேரன்பால் சிந்திய திருரத்தமே எம்முடைய ஆராயோ உந்தன் இன்னுறவை தாராயோ புலன்களுக்கு இது வெண்ணிற அப்பமாகும் யாத்தின் ரசமாகும் புலன்களுக்கு இது வெண்ணிற அப்பமாகும் யாம் பருகுற என்னை குருமடத்திற்கு அனுப்பிய அருட்தந்தை அல்போன்ஸ் சந்தானம், அருட்தந்தை ஆக்னல் அடிகளார், அருட்தந்தை B.S. லோகசாமி, குருமடத்திலே பயிற்சியளித்த அனைத்து ஆசிரிய பெருமக்கள், ஆன்ம குருக்கள், ஆன்மகுரு ஜோசப் பிரான்சிஸ், இங்கு வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரர்கள், களப்பணியிலே எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அருட்தந்தையர்கள், அந்தந்த ஊர் பங்கின் மக்கள், என் உற்றார் உறவினர் நண்பர்கள், நலம் விளைவோர் உபகாரிகள், வெளியூரிலிருந்து வந்திருக்கும் மக்கள், திருப்பலியில் பங்கேற்றோர், பங்கு தந்தை அரித்திரு சகாய செல்வராஜ், அனைத்து உதவி பங்கு தந்தையர்கள், உதவி பள்ளி முதல்வர்கள், உள்ளூர் குருக்கள், உள்ளூர் அருட்கண்ணியர்கள், நம் ஊரின் முன்னாள் இந்நாள் காரியக்காரர்கள், அனைத்து மரியாயின் சேனை, அனைத்து சங்கங்கள், வேதியர், பாடக்குழு, வீடச் சிறுவர்கள், அனைத்து வேலைகளையும் முன்னின்று செய்து கொடுத்தோர், பழையனோர் இறைமக்கள், இமாக்குலேட் சிஸ்டர், ஒளி அமைத்தோர், எனக்காக ஜெபித்தோர் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரின் என் மீதான தனிப்பட்ட அன்பிற்கு உங்கள் இதயத்தின் முன் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு தன்னையே நன்றி பலியாக அர்ப்பணித்தார். அதே போன்று உங்கள் ஒவ்வொருவரின் அன்பிற்கும் நான் என்னை அர்ப்பணமாக்குகிறேன். தொடர்ந்து அவர் அருளில் இணைந்து வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மெய்ப்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக்கும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கான் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவார்களாக.
திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. அருள் தந்தையர்கள், காரியக்காரர்கள், பங்கின் சார்பாக வாழ்த்து மடல் வாசிக்க திரு சனிதா ஆசிரியர் அவர்களை அழைக்கிறோம். உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி ஆனந்தராயர் அவர்களால் அருட்பணியாளராக 3 மே 2018 அன்று அருட்தந்தையர்கள் மற்றும் அருட் சகோதரிகளுக்கு பங்கு தந்தை இல்லத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து அனைவரும் உணவு அருந்தி செல்லுமாறு அப்போது கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வந்திருக்கின்ற அனைத்து இறைமக்களுக்கும் உணவு தயாராக இருக்கின்றது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு சரியான முறையிலே அங்கேயே பரிமாறப்படும். இறைமக்கள் தயவு செய்து அனைவரும் உணவு அருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 மே 2018 அன்று திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணியாளர் டி ஆரோக்கிய சகாயராஜ் அவர்களுக்கு 5 மே 2018 அன்று வரவேற்பு நிகழ்வில் திடீர் அருட்தந்தையர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வாழ்த்தி வாசித்து அளித்த வாழ்த்து மடல். அடைக்கல அன்னை ஆலயம் எழும்பி ஜூபிலி ஆண்டை காணும் திரியூரில் தேவசகாயம் பாத்திமா கம்பரியரின் மகனாய் 1988 பிறந்தீர். தொடக்க கல்வி ஆசி துவக்கப்பள்ளியில், உயர்நிலை கல்வி அடைக்கல அன்னை மேல்நிலை பள்ளியில், மேல்நிலை கல்வி மஞ்சை மாநகர் வடநாள் பள்ளியில். ஆக்னஸ் ஜான் குருமடங்கள் உமக்கு இறையியல் மெய்யியல் பயிற்சி தந்தது. தூய வடநாள் கல்லூரியில் பட்டய படிப்பு, தூய பேதுரு குருமடத்தில் இறையியல் 4 ஆண்டுகள் நிறைவு செய்தீர். இறை அழைத்தலை உணர்ந்து ஏற்றுக்கொண்டீர். அறுவடை விடுதி, வேலையாட்கள் குறைவு. அறுவடையின் ஆண்டவர் மொழிந்தார் அன்று. குறையை நிறைவாக்க உம் வாழ்வை இறை பணிக்கு அர்ப்பணித்தீர் இன்று.
இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே நிகழட்டும் என்றே பணிந்து அன்னை மரியா இறை திருவுளம் சொன்னபடி ஏற்று நடந்தார். அன்று இறை திருவுளம் நிறைவேற்ற நீர் மண் பொன் பெண் ஆசை நீக்கி புதியமான வாழ்வை தேர்ந்து கொண்டீர் என்று. நீதிமான்களை அல்ல, பாவிகளை நல்ல தூய பாதையில் நடத்திட இயேசு வந்தார். தீயவர் பாவிகளை நல்வழிப்படுத்திட தூய ஆவியார் உம்மை வழி நடத்துவார். மனிதரை மனிதராய் மறுத்து அவர் மனதில் இறை வார்த்தையை விதைத்து நொறுங்கிய உள்ளம் கொண்டோரை அரவணைத்து மருந்திட்டு தேர்த்திட இறை அருள் வேண்டுகிறோம். சத்திய மறையின் சத்தான வேத முத்துக்களை மறை உரையில் சிந்திக்க மக்களை தூண்டும் தூதுவராய் என்றும் எக்காலமும் திகழ்ந்திட வரம் வேண்டுகிறோம். இத்தரை நீதில் நாளும் அத்தரை மாற்று தங்கம் எனவே முத்திரை பதிக்க நாங்கள் என்றும் சத்திய தேவ தாயிடம் வேண்டுவோம். குறைகளை கூறி பிதற்றும் உலகில் நிறைகளை நீர் பெற்று மறையின் வழியில் வாழ்வு வாழ்ந்து சிறக்க வேண்டி வாழ்த்தினோம். வாழ்க. உடல் உள்ள ஆன்ம நலன் இடமாய் பெற்று நீர் பல்லாண்டு வாழ்ந்திட இறை அருளை வேண்டி வாழ்த்தினோம். வாழ்க வாழ்க வாழ்கவே. குருக்கள் சார்பாக வாழ்த்துகள். புதிய குரு ஆலோசிய சகாயராஜ் அடிவுரை அருள் பணியாளர்களே, சகோதரிகளே, ஊர் பெரியவர்களே, காரியக்காரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, பிள்ளைகளே, எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மண்ணின் மைந்த இந்த புதிய குரு என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, உறவு என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, இந்த புதிய குருவுக்கு நான் 4 ஆண்டுகள் டைரக்டராக இந்த சிறிய குழுமத்தில் அவருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் அவரை பற்றி சில செய்திகள் இருக்கு நன்றாகவே தெரியும். அந்த சிறு வயதிலேயே அவர் துருதுரு என்று இருப்பார்கள். எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அப்பொழுதே தெரியும் இவரிடம் விளங்கிய அந்த பண்புகள். எனவே குருக்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அவைலபிலிட்டி, எப்பொழுதும் இருக்க, உதவி செய்ய தயாராக இருக்க. திரும்பினால் போதும் என்னப்பா என்ன செய்யணும் என்று ஓடி வருகின்ற அந்த குணம், இது நம்முடைய மண்ணிற்கு உரிய ஒரு பண்பு என்று நான் நினைக்கின்றேன். எனவே இது அவருடைய இயல்பாகவே குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பண்பு என்று நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக சிறந்த அறிவாற்றல், மியூசிக், ஹார்மோனியம் போடுதல் போன்ற அந்த எல்லா விதமான மற்ற கலைகள், ஆற்றல்களை எல்லாம் அப்பொழுது பெற்றிருந்தார். படிப்பிலும் மிக திறமைசாலி. எனவே 4 ஆண்டுகள் பயிற்சி பெற்று இப்பொழுது மற்ற பயிற்சிகள் எல்லாம் முடித்து இந்த உள்ளூர் குழுவிலே அவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். விரிவுரையிலிருந்து மட்டும் 17 குருக்கள், பழைய முறை சேர்த்தால் 18. எனவே அவர் 18வது குருவாக நம்முடைய மண்ணின் மனிதர்கள் என்ற குழுவிலே சேர்த்துக் கொள்வதில் நாங்கள் நல்ல மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ஒரு கோயின்சிடன்ஸ் என்னவென்றால் இந்த ஆண்டு நம்முடைய பங்கு இரட்டிப்பு ஜூபிலிகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த ஆண்டு அன்னையுடைய சொந்த அடியான் என்று அவரையும் அவருடைய அண்ணனையும் குடும்பத்தையும் நாம் வர்ணிக்க வேண்டும். அடைக்கல் அன்னையுமே அப்படிப்பட்ட ஒரு பாசம் வியூர் மக்களுக்கு எல்லோருக்கும் உண்டு. அந்த அடைக்கல் அன்னை பாசம் என்பது எல்லோருக்கும் உண்டு. ஏனென்றால் அந்த அன்னை தான் இந்த கிராமத்தையும் இந்த பகுதி மக்களையும் காத்து வருகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் சிலருக்கு ஒரு பிடிவாதமான பாசம் உண்டு. அந்த பிடிவாதமான பாசம் இந்த 2 சகோதரர்களுக்கு உண்டு. அது குடும்பத்திலிருந்து பெற்ற வரம் என்று நினைக்கிறேன். எனவே அந்த ஆண்டு நம்முடைய மண்ணில் இருக்கின்ற பெண்களுக்கு இது ஒரு நல்ல குணம். ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருந்து குடும்பத்தை வழி நடத்துகின்ற கலை அப்படிப்பட்ட பெண்கள். எனவே அதில் ஒருவர் தான் நீங்களும். எனவே இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை எல்லாம் கரையேற்றி படிக்க வைத்து இன்று சிறந்த தலைவர்களாக உருவாக்கியிருக்கின்றீர்கள். 2 குழுக்களை பிரித்து வைக்க தந்திருக்கின்றீர்கள். இந்த ஊருக்கு தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். உள்ளூர் குழு சார்பிலும் பாக மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தம்பி நீங்கள் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த குரு பணி என்பது நீங்கள் சொன்ன அந்த அடைமொழி இருக்கிறதே, உனது அருள் போதும் வேறேதும் தேவையில்லை என்ற அற்புதமான அந்த இறை வாக்கிய உள்ளத்தில் நீங்கள் பதித்துக் கொண்டிருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்காக இறைவன் போராடுவார். ஸோ இந்த அன்பளிப்பை மகிழ்ச்சியோடு கொடுக்கிறோம். அருள் தந்தையின் ஆன்மகுரு அருட்தந்தை ஜோசப் பிரான்சிஸ் அவர்கள் வாழ்த்துகிறார். என் வாழ்த்துக்கள். புதிய குருவுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் பல்லாண்டு இறை பணியில் தொடர்ந்து பணிபுரிய இறைவனை இறைஞ்சுகின்றேன். அவர் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அவருடைய நல்ல குணம் அவர் என்றும் தலைநிமிரத்தையும் தூக்கிவிடும் என்ற ஒரு மிக தாழ்மையான உள்ளம் படைத்தவர். தாழ்ச்சி, ஒருமை இதையெல்லாம் பெற்றிருக்கின்ற. எனவே இவரை ஆசிர்வதிப்பார்க்காக நான் தெரிவிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவர் சார்பாகவும் அவருக்கு இறை ஆசிரியை கூறுகின்றேன். வெகு தூரம் செலுத்தியிருக்கிறார். உங்களிடமிருந்து இதனை விடைபெற நான் அனுமதி கேட்டிருக்கிறேன். சிறு தொண்டர் பயிற்சி பெற்ற சேப்பாக்கம் அளவில் கொண்டு தந்தை அவர்கள் 3 மாதங்கள் சேப்பாக்கத்தில் தன்னுடைய திருத்தொண்டர் பணியை செவனை செய்தார்கள். இந்த வேலைதான், இந்த பணிதான் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்றல்ல. எல்லா விதமான அங்கு இருக்கின்ற பணியை செவனை செய்தவர்கள் 3 மாதங்கள் என்னோடு தங்கி அங்கு இருக்கின்ற எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு இறை பக்தியையும் விசுவாசத்தையும் ஊட்டியவர். சேப்பாக்கத்தில் பிள்ளைகள் நன்றாக பாடுகிறார்கள் என்றால் தந்தை அவர்கள் யாக்கம் இருந்தபோது அங்கு பிள்ளைகளுக்கு பயிற்சி வைத்ததுதான். அதனை சேப்பாக்கம் இறைமக்கள் சார்பாக தந்தை அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் பணி செவனே இருக்க வேண்டும் என்று கொள்கிறேன். சார் இப்படி ஒரு நிமிஷம் பாருங்க. சார் இப்படி பாருங்க, ஒரு நிமிஷம் சைடில் நின்று போடுங்க. சார் இப்படி பாருங்க. சாமி
சாமி பங்கின் சார்பாக வாழ்த்துரை. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமக்கு ஒரு புதிய குருவை இறைவன் தனது அளப்பெரும் கருணையால் அளித்துள்ளார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே புதிய குருவை வாழ்த்துவதோடு அவருடைய பெற்றோரையும் நாம் நிறைய அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் என்னிடம் கேட்டார், சுமார் 20 ஆண்டுகளாக நீ ஆசிரியராக வேலை செய்கிறாய். தயவு செய்து மற்றவர்கள் அமைதிக்காக்கவும். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் எல்லாருக்கும் உதவியாக்கும். ப்ரோக்ராம் ஒன்று தயார் செய்து அதை செய்கிறோம் அப்படின்னார். என்னையா கதை வர்ற ஒரு 6 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கோம்னா நம்பலாம் இப்படி சொல்லியே இருக்கும்போது உடனே சார் ஆமாம் 6 ஏக்கர் நிலத்தை தான் நான் 6 அடிக்குன்னு சொன்னேன். எங்கே வாங்கியிருக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னா. எங்கே இருக்கு கேட்கும்போது வீட்டில் இருக்குன்னார். ரொம்ப தமாஷா பேசுவார். அதே சமயத்தில் சொல்கிற வார்த்தைகளாகும் பொருள் வேலையாக இருக்கு. வீட்டில் என்ன கூட்டி வச்சிருக்கியா பெட்டியில் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை, வீட்டில் பாதி வெளியில் பாதி விளையாடிட்டு இருக்குது அப்படின்னா. ஓ நீ எங்கே வரியா? சரியான அதுதான் உண்மையான சம்பாதனை தான். அவர் சொன்ன அந்த பொன் விளையும் பூமி, பூமி தன் பலனை மற்றவர்களுக்கு அளிப்பது போல இந்த தந்தை தன் பலனை நமது பங்கிற்கும் திரு அவைக்கும் அளித்த பெற்றோரை நன்றியோடு நினைவு கூறுவோம். இவருடைய பணி சிறக்க தூய ஆவியின் கொடையும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் தூய வளனாரின் பாதுகாவலும் என்றென்றும் இருக்க வாழ்த்தி பங்கு பேரவையின் சார்பிலும் அடைக்கல எங்கள் கொன்சியத்தின் சார்பிலும் எங்கள் ஆசிரியர் சங்கத்தின் சார்பிலும் மீண்டுமாக மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வணங்கி நன்றி கூறுகிறேன். மரியே வாழ்க. நடனம் உள்ளூரில் இருக்கக்கூடிய சங்கங்கள், பக்த சபைகள், வெளியூரில் கேட்டுக் கொள்கின்றோம். ஒரே சைடு வந்தாங்கன்னா வாழ்த்து வருகின்றவர்கள் மேடையில் இடதுபுறமாக வந்து வலதுபுறமாக இறங்கி செல்லும்படி கேட்டுக் கொள்கிறோம்.
தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாளில்லையே இதை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே ஒளியே ஒளியே உலகில் ஒளியே உயிரே உயிரே உயிரில் உயிரே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல்
அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகில் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
அழகா வெண்ணிலா அடடா வந்ததா வெள்ளமா வெளிச்சம் இங்கே வீசுதா ஆஹா வெள்ளையா பூமியத்தான் வெளுத்ததா நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சு பறக்குதே அந்த வானம் கோடி மத்தாப்புத்தான் கொளுத்துதே அழகா வெண்ணிலா அடடா வந்ததா வெள்ளமா வெளிச்சம் இங்கே வீசுதா ஆஹா வெள்ளையா பூமியத்தான் வெளுத்ததா ஓடும் நதி போலவும் பாசம் ஓடும் சேரும் கடலாக சேரும் ஆலமரம் போல அப்பாவும் பாசம் யாரும் இளைப்பாரும் தேசம் பேசாம பேசும் உங்க நேசமே சோகமில்லா கோபமில்லா வாழ்க்கடா கொஞ்சம் அன்பு இருந்தா எல்லாம் இங்கே அழகுதா ஆஹா ஆஹா ஆகாசம் போல மனம் இன்பம் பொங்குதே அழகா வெண்ணிலா அடடா வந்ததா வெள்ளமா வெளிச்சம் இங்கே வீசுதா ஆஹா வெள்ளையா பூமியத்தான் வெளுத்ததா கள்ளிப்பூவுக்கும் தேனிங்கு உண்டு கடவுள் படைப்பெல்லாம் ஒண்ணு வான்மேகம் சிந்தும் மழை மண்ணுக்கு கல்லுக்குள்ள ஈரம் உண்டு தெரியுதா அந்த அப்பா தந்த பரிசு இது புரியுதா ஆஹா ஆஹா நெஞ்சம் இங்கு நன்றி பாடுதே
அழகா 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 வெண்ணிலா அடடா வந்ததா வெள்ளமா வெளிச்சம் இங்கே வீசுதா ஆஹா வெள்ளையா பூமியத்தான் வெளுத்ததா அழகா வெண்ணிலா அடடா வந்ததா வெள்ளமா வெளிச்சம் இங்கே வீசுதா ஆஹா வெள்ளையா பூமியத்தான் வெளுத்ததா ஆனஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது அட மனசு எல்லாம் கட்டி நடக்குதே அந்த வானம் கோடி மத்தாப்புத்தான் கொளுத்துதே நம்ம சாமி மனம் போல நான் துடிக்குதே